இதோ பீரோ கடியில் இருந்து தான் போட்டிருந்த பூனை குட்டியை தூக்கிட்டு வருது இந்த பூனைக்குட்டி. பொதுவாக பூனை குட்டி போட்டுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அந்த குட்டிகளை ஒரு குறைந்தது 3 இடத்துக்காவது மாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் மட்டும்தான் இந்த மாதிரியாக பூனைக்குட்டிகள் தன்னுடைய குட்டிகளுடைய இடத்தை மாற்றும். தனக்கு பாதுகாப்பு இல்லை, தன்னுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரங்களில் மட்டும்தான் இந்த மாதிரியாக பூனைக்குட்டிகள் இடம் மாற்றுவதை நம்ம இங்கே பார்க்க முடியுது. இதோ அப்படியாக இந்த ஒரு பூனை தான் போட்ட 3 குட்டிகளை 15 நாள் ஆயிருச்சு. இந்த பூனைகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம், குட்டிகளையும் பார்த்தீங்கன்னா கண்ணு முழிச்சிருச்சு. அந்த குட்டிகளை இடம் மாற்றக்கூடிய காட்சிகளைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பூனை எவ்வளவு லாவகமாக தன்னுடைய வாயில் தன்னுடைய குட்டியினுடைய கழுத்தை பிடிச்சி தூக்கி எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறத பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குட்டிகளை எவ்வளவு பாதுகாப்பாகவும் அதே நேரத்தில் தன்னுடைய பல்லு பட்டு அதற்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாதவாறு எப்படி நமக்கு அதை கழுத்தை பிடிச்சி தூக்குதுன்னு பாருங்கள். இதே பூனை தான் எலியையும் கழுத்தை பிடிக்குது. அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள். இதோ தன்னுடைய குட்டிகளை இடம் மாற்றுவதற்காக இந்த பூனை 3 குட்டி போட்டிருந்தது, பீரோ கடியில் போட்டிருந்தது. ஸோ அந்த குட்டிகளை தூக்கிக்கிட்டு அழகாக இடம் மாறி போச்சு. ஆனால் தான் போட்டிருந்த இந்த இடத்துல இருந்து 3 வீடு தாண்டி அந்த பக்கம் போய் தன்னுடைய குட்டிகளை எடுத்து வச்சுட்டு வருது. இதோ இப்போ இதை அடுத்த குட்டியை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக பீரோ கடியில் வந்துருச்சு. இதோ அந்த அடுத்த குட்டியை எடுத்துருச்சு. இதோ கழுத்தில் கவ்விக்கிட்டு போன தடவை அந்த குட்டியை 2-3 இடத்துல கீழே வச்சு அப்படின்னுலாம் தூக்கிட்டு போச்சு. அதனால் தூக்க முடியல போல் இருக்குது. ஆனால் இந்த குட்டியை வந்து இதை பாருங்கள், நேராக தூக்கிட்டு போகுது. அழகாக மாடி படிக்கிட்ட போய் குட்டியை தூக்கின மாதிரியே செவுத்தை எட்டி குதிச்சு போகுது பாருங்கள். எவ்வளோ லாவகமாக இங்கேருந்து இதோ அடுத்தது அடிக்குது பாருங்கள். ஒரு டைவு, குட்டியை வாயில் வச்சுட்டேன். எஸ், அந்த பக்கமும் குதிச்சு இங்கிருந்து மறுபடியும் தாண்டி இதோ அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய சுவத்தையும் தாண்டி மறுபடியும் அதுக்கும் அடுத்த வீட்டையும் தாண்டி போகக்கூடியதாக இருக்குது. இதோ அடுத்த வீட்டையும் ஏறி குதிச்சிருச்சு. இப்போ நம்ம அங்கே பார்க்குறோம், இது அடுத்த வீட்டில் இருந்தும் அங்கே ஏறி குதிச்சு அப்படியாக போகுது. ஸோ தன்னுடைய பூனை தன் குட்டியை இடம் மாற்றக்கூடிய காட்சியைத்தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம்.